வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இப்பொழுது 9 மைய தவம் ஏற்றப் போகிறோம். நாடி சுத்தி, தண்டுவிட சுத்தி செய்து முடித்து விட்டோம். இப்போ கைகளை கோர்த்து மடியில் வைத்திருக்கிறோம். நிமிர்ந்து அமர்ந்திருக்கிறோம் தவ நிலையில். முதுகும் கழுத்தும் நேராக இருக்கிறது. இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் 9 மையம் மூலாதாரத்தில் தொடக்கம். சில தடவைகள் நரம்பூக்க பயிற்சி. அஸ்வினி முத்திரை போட்டுக்கொள்ளுங்கள். ஆசனவாய்க்கு 1 அங்குலத்துக்கு மேலே உடலுக்கு உட்பகுதியில், எருவாய்க்கும் கருவாய்க்கும் மையப்பகுதியில், உடலுக்கு உட்பகுதியில் மனம் செலுத்தி கூர்ந்து உயிராற்றலின் திணிவை கவனிக்கிறோம். ஆக்னையில எப்படி உயிராற்றலை கவனித்தோமோ அதே போல அந்த உயிரின் திணிவை, செறிவை கூர்ந்து கவனிக்கிறோம். இதுவே மூலாதார தவம். இது ஐம்பூதங்களிலே நிலத்துக்கான மையம், மண் மையம். ஐம்பூத சக்தி, மண்காந்த சக்தி மூலாதாரத்தில் திணிவு பெறுகிறது. இந்த மையத்துக்கு தொடர்புடைய சுரப்பிகளும் சீரண உறுப்புகளும் முழு திறனோடு இயங்கும். உடல் நலம் மேம்படும். இந்த மைய தவத்தில் மேலோங்குகிற போது புதைபொருள் அறிவு மேலோங்கும். அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல், சித்துக்கள் செய்ய முடியும். இத்தகைய மதிப்பு வாய்ந்த மையத்தில் மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். அடுத்து ஒரு 4 அங்குலம் மேலே, தொப்புள் குழியிலிருந்து 4 அங்குலம் கீழே, அடிவயிற்று பகுதியில் சுவாதிஷ்டானம், அது நீர் மையம். நீர்காந்த சக்தி
சுவாதிஷ்டான மையத்திலே கூடிக்கொண்டிருக்கிறது. அதன் திணிவை செறிவை அழுத்தமாக உணர்கிறோம். கூர்ந்து கவனியுங்கள். இந்த சுவாதிஷ்டான மையத்துக்கு தொடர்புடைய சுரப்பிகள், பால் சுரப்பிகளும் அட்ரினல் சுரப்பியும் சம்பந்தப்பட்டது என்று கூறுவார்கள். அதற்கு தொடர்புடைய சீரண உறுப்புகள் சிறுகுடல், பெருங்குடல் கொண்ட சிறுநீரகம், மூத்திரப்பை, எல்லாம் சீராக இயங்கும். உடல் நலம் மேம்படும். இந்த மையத்திலே தவம் செய்கிற போது அற்புதங்களை செய்யும் ஆற்றல் மேம்படும். சித்துக்கள் எங்கோ நடைபெறுகிற நிகழ்ச்சியை கூட இருக்கும் இடத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இன்னும் தீய ஆவிகளோடு தொடர்பு கொண்டு சில தீய செயல்களையும் செய்வதற்கு ஆற்றல் ஓங்கும். அதை பிளாக் ஆக்ட் என்று சொல்வார்கள். இந்த பில்லி, சூனியம் போன்ற தீய செயல்கள் செய்வதற்கு ஆகையினால் அது மட்டுமல்ல, இந்த சுவாதிஷ்டான மையத்தில் அதிக நேரம் தவம் செய்தால் பால் உணர்வை கட்டுப்படுத்த முடியாத நிலை கூட வரலாம். அது செக்சுவல் கிரேவிங்னஸ், பால் உணர்வு வெறித்தனம் என்று கூறுவார்கள். ஆகையினால் இந்த மையத்தில் அதிக நேரம் தவம் செய்ய வேண்டியதில்லை. அது உடல் நலத்துக்கு பயன்படும். அற்புதங்களை செய்வதற்கு இந்த மைய தவம் தேவையில்லை. சுவாதிஷ்டான தவம் அடுத்து மணிபூரகம், தொப்புள் மையம். தொப்புள் மையத்தில் மனம் செலுத்தி உயிராற்றலை கூர்ந்து கவனிக்கிறோம். இது நெருப்பு மையம். ஐம்பூதங்களிலே நெருப்பு காந்த சக்தி இந்த மணிபூரக மையத்திலே வந்து குவியும் போது அதற்கு தொடர்புடைய சுரப்பிகள் கல்லீரல், மண்ணீரல், கணையம் போன்ற சுரப்பிகளுடைய செயல்திறன் மேலோங்கும். இரைப்பை, குடல், சீரண உறுப்புகள் முழு திறனோடு இயங்கும். சீரண சக்தி ஓங்கும். இந்த மையத்திலே அதிக நேரம் தவம் செய்ய 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 அற்புதங்களை செய்யும் ஆற்றல் மேலோங்கும். நம்முடைய உயிராற்றல், ஆஸ்ட்ரல் பாடி, நுண்ணுடல் இந்த தொப்புள் வழியாக வெளிப்படும்.
இது சூக்கும பயணத்திற்கு ஆற்றலை கூட்டி கொடுக்கும். உடலை விட்ட ஆன்மாக்களில் மாமனிதர்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், அவர்களுடைய உயிராற்றலோடு நமக்கு தொடர்பு ஏற்படும். நம் ஆற்றலும் மன ஆற்றலும் அறிவும் ஓங்கும். ஆகையினால் மணிபூரக தவம் ரொம்ப பயனுள்ளது உயிர்கலப்பு பெறுவதற்கு. மணிபூரக மையத்தில் கூர்ந்து கவனித்து தவம் ஏற்றுவோம். அடுத்து அநாகதம், மார்பு மையம். தொண்டைக்குழிக்கு 4 விரல் அளவு கீழே, நெஞ்சுக்குழிக்கு 4 அளவு மேலே, நடு மார்பு பகுதியில் மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். அது தைமஸ் என்ற சுரப்பியோடு தொடர்புடையது. மேலும் இருதயம், நுரையீரல், உதரவிதானம், ஜீரணத்துக்கு சம்பந்தப்பட்ட உறுப்புகளின் செயல்திறன் மேம்பாட்டுக்கு இந்த மைய தவம் ஆற்றலை கூட்டி கொடுக்கும். பிறருடைய மனநிலையை புரிந்து கொள்வது, நம்முடைய எண்ணத்தை பிறருடைய எண்ணமாக பிறருடைய மனதிலே உதிக்கச் செய்வது, டெலிபதி என்று சொல்வார்கள், கிளையர்வாயன்ஸ் என்று சொல்வார்கள். இப்படி அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த அநாகத மைய தவம் உதவும். நடு மார்பு பகுதியில் மனம் செலுத்தி கூர்ந்து கவனிங்க. அடுத்து விசிக்டி மையம், தொண்டை முடிச்சு பகுதியிலே மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். அது கொஞ்சம் உமிழ் நீரை விழுங்கி பார்க்கிற போது தொண்டையிலே ஒரு இடத்தில் அழுத்த உணர்வு தெரியும். அதுதான் தொண்டை மையம். இந்த மையத்தோடு தைராய்டு, பாராதைராய்டு என்ற சுரப்பிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. உணவு குழாய், மூச்சு குழாய் எல்லாம் இதோடு தொடர்புடையது. இந்த மையத்திலே தவம் ஏற்றுகிற போது உணவு தேவை குறையத் தொடங்கும். உணவிலிருந்து கிடைக்க வேண்டிய உயிராற்றலை
கூட்டிக் கொள்கிறோம். அநாகத மையத்தில் காற்றின் ஆற்றல் திணிவு பெறுகிறது. அதுபோல் விசுத்தி மையத்தில் தவம் ஏற்றுகிற போது உயிர் ஆற்றல் திணிவு பெறுகிறது. விசுத்தி மைய தவம் கூர்ந்து கவனிங்க. அடுத்து ஆக்னே தவம் புருவமத்தி. கூர்ந்து கவனிங்க. பிட்யூட்டரி சுரப்பியில் உயிராற்றல் குவிகிறது. ஜீவகாந்தம் உயிர் குவியும் போது, சீவன் குவியும் போது சீவகாந்தமும் குவியும். உயிர் சக்தி, சீவகாந்தம், உயிர் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ அங்கே சுரக்கக்கூடிய சுரப்புகள் கீழ் மையங்களிலே இருக்கக்கூடிய சுரப்பிகளுக்கு அந்த சுரப்பிகள் சுரக்காத ஜீரண சுரப்புகளை இந்த பிட்யூட்டரி சுரப்பி சுரந்துவிடும். அதால இதை தலைமை சுரப்பி என்று சொல்வார்கள். ஜீரண சுரப்பிகளுக்கெல்லாம் தலைமை சுரப்பி. அதனால ஆக்னே தவம் செய்பவர்களுக்கு ஜீரண சக்தி கூடும். அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் எளிதாக குணமாகும். நோய் எளிதாக குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். மூளை செல்களிலே காந்த மின்சார ரசாயன மாற்றம் முன்மூளை ஃப்ரண்டல் லோப் என்று சொல்வார்கள். இயங்காத செல்கள் இயக்கம் பெறுகின்றன. மூளைக்கு ஓர்மை திறன், உள்வாங்கும் திறன், நினைவாற்றல் எல்லாம் கூடும். கான்சன்ட்ரேஷன் பவர், கிராஸ்பிங் பவர், மெமரி பவர், இது மூளைத்திறன். ஆக்னே தவத்தில் மனதை கட்டுப்படுத்தும் திறன். தீய செயல்களை செய்தோம், இனி செய்யாதிருக்க வேண்டும். புலன் மயக்கம், அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும். மனம் கட்டுப்படும், மனம் அடங்கும். இத்தனை மதிப்பு வாய்ந்த மையம் ஆக்னா சக்கரம், புருவமத்தி, நெற்றிக்கண். மூன்றாவது கண். நல்லா கூர்ந்து தவம் பண்ணுங்க. அடுத்து துரியம், உச்சந்தலை, மேல் மூளை பகுதி. அது பிட்யூட்டரி என்ற அமுத கலசத்தோடு தொடர்புடையது. பீனியல் கிளாண்ட்.
அங்கே சுரப்பக்கூடிய சுரப்புக்கள் மன இயக்கத்திற்கு சம்பந்தப்பட்ட மூளை செல்களுடைய தரத்தை மாற்றும். நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும். மூளைக்கு சிந்தனை திறன், புரிதல் திறன், திங்கிங் பவர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பவர், கிரியேட்டிவ் பவர், படைப்பாற்றல், புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய படைப்புகள், ப்ராஜெக்ட் என்று சொல்வார்கள் தொழிலில். மேல் மூளை, அப்பர் பிரெயின். இந்த மூளைப்பகுதி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது, விலங்குகளுக்கு இல்லை. இதான் ஆறாவது அறிவு, சிந்தனை. நான் யார், இந்த இயற்கை என்பது என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன, ஏன் வாழ்கின்றேன், எப்படி வாழ வேண்டும், பிறப்பு என்பது என்ன, இறப்பு என்பது என்ன, நான் எப்படி பிறக்கிறேன், இறந்த பின் என்ன ஆகிறேன், இறப்பு என்பது என்ன, இன்பம் என்பது என்ன, துன்பம் என்பது என்ன, இதற்கெல்லாம் காரணங்கள், காரண காரியங்கள் சிந்தனைக்கு விளங்கும். சுயமாக சிந்திப்பதற்கு. துரிய தவம் கூர்ந்து கவனிங்க. மேல் மூளையில உயிராற்றுடைய சுழற்சியை ஒரு மெல்லிய உரசலாக உணர்கிறோம், ஃபீபிள் சென்சேஷன். ஆக்னா சக்கரத்தில் ஒரு அதிர்வு, ஃபீபிள் வைப்ரேஷன் என்று சொல்வோம். துரிய தவத்தில் ஒரு உரசல் உணர்வு, ஃபீபிள் சென்சேஷன். அதை கவனிப்பது ஒரு சுக உணர்வு, இன்பமான உணர்வு, பொருத்தமான உணர்வு, இன்ப உணர்வு. இப்போ துரியாதீதம் தொடங்குகிறோம். துரியாதீத தவத்திலே பேரியக்க மண்டல தவம். பேரியக்க மண்டலம் என்றால், இயக்க மண்டலம் என்கிறது விண்கலம், இயக்க மண்டலம். இந்த பிரபஞ்சத்தையே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். ஒன்று சத், இன்னொன்று சித். ஒன்று நிலை, இன்னொன்று அலை. அதான் விண், சிவம், சக்தி. சக்திகள தவம், விண்கள தவம். அதை எப்படி ஏற்றுகிறோம் என்றால், முதலில் ஒரு முழ உயரத்திற்கு, உச்சிக்கு மேல் ஒரு முழ உயரத்திற்கு, தோ தஸ்ன்னு சொல்லுவாங்க, 2, 10, 12 அங்குலம் உயரத்திற்கு மனதை உயர்த்தி அந்த விண் துகள்களை பாவனை செய்யணும். அது எப்படி இருக்கும் விண் துகள்கள்? ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்து அதன் பருமன் அளவுக்கு ஒரு துண்டு வச்சு வெட்டி அதை 100 கூறு போட்டு அதில் ஒரு துகளை எடுத்து 1000 கூறு போட்டால் ஒரு துகள் வரும். இதுதான் எலக்ட்ரான், மின் அணு என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதான் எனர்ஜி பார்ட்டிக்கிள். விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சத்தை, தோற்றத்தை
திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் என்று மூன்றாக பிரிப்பார்கள். அதை நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று பிரிப்பார்கள். சாலிட், வாட்டர், ஹீட், ஏர் அண்ட் எனர்ஜி. எனர்ஜி பார்ட்டிக்கிள், சக்தி, சக்தி துகள்கள். இந்த சக்தி துகள்களால் நிறைந்த ஒரு களம், ஃபீல்டு, அதான் சக்தி களம். இயக்க மண்டலம். அந்த விண்ணு தான் காற்றாகவும், அழுத்த காற்றாகவும், நீராகவும், நிலமாகவும் இந்த பிரபஞ்சத்திலே அண்டங்களாக இருக்கின்றன. சூரியன் முதலான கோள்களாக. இப்போ ஒரு முழ உயரத்திற்கு அந்த விண் துகள்கள் இருக்கும் அல்லவா, அது காற்றாக இருக்கிறது, வாயு பொருள். இந்த வாயு பொருள் அணுக்களின் கூட்டம் தானே. அப்ப அந்த வாயு களம் ஒரு முழ உயரத்திற்கு அந்த பசுவின் ரோமத்தை எடுத்து 100,000 கூறு போட்டோமே, அந்த துகளை நீங்கள் பாவனை செய்யுங்க. அந்த துகள்களால் நிரம்பப்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம், இயக்க மண்டலம். அதை ஒரு முழ உயரத்திற்கு கவனிக்கிறோம். முதல்ல அப்படியே மனதால மேல வாங்க, ஒரு 5 மூச்சு நேரம் கவனிங்க அந்த விண்கலத்தை. அப்படியே மேல வாங்க, மேல வாங்க, மேல 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 மேல. சந்திரன், ஒரு முழு நிலவு சந்திரன் அங்கே இருப்பது போல பாவனை செய்யுங்க. அந்த சந்திரனை உள்ளடக்கி கொண்டு, அந்த சந்திரனும் விண் துகள்களால் ஆனதுதான். ஆக இப்ப சந்திரன் வரையில் மனதை விரித்து விண்கல தவம் ஒரு 5 மூச்சு நேரம். இப்போ இன்னும் மேல வாங்க, மேல 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 வாங்க. சூரியன் நண்பகல், சூரியன் இருக்கிறது உச்சிக்கு நேர மேல 9 கோடி மைல்களுக்கு அப்பால். அந்த சூரியன் வரையில மனதை விரிச்சுக்குங்க. சூரியன் வரை, சூரியனை உள்ளடக்கி கொண்டு விண்கல தவம் ஒரு 5 மூச்சு நேரம். சூரியனை மையமாக வைத்துக்கொண்டு நாலாபுறமும் மனதை விரித்து கொள்ளுங்க. நாம் இரவு நேரம் பார்த்திருக்கிற நட்சத்திரங்கள் வரையில் மனதை விரித்து கொள்ளுங்கள். கோள வடிவத்தில் விரித்து கொள்ளுங்கள். நாம் இரவு நேரம் அண்ணாந்து பார்க்கின்ற போது ஒரு அரை வட்டத்திற்கு நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இன்னொரு பகுதி பூமியின் மறுபுறம் இருக்கிறது. அதையும் சேர்த்து கோள வடிவத்தில் மனதை விரித்து அந்த கோடான கோடி நட்சத்திரங்கள் கோள்களையும் உள்ளடக்கி கொண்டு பேர் இயக்க மண்டல தவம். இதான் விண்கல தவம், இயக்க மண்டல தவம். விண் துகள்களால் ஆன ஒரு மிகப்பெரிய கோளம், ஒரு உருண்டை, அதுவும் சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது அந்த விண்கலம். எப்படி சூரியன் சுழலுகிறதோ அதுபோல நட்சத்திரங்கள் கோள்கள் சுழலுகின்றனவோ அதுபோல இந்த நட்சத்திரங்கள் கோள்களை எல்லாம் கொண்ட இந்த இயக்க மண்டலமும் சுழலுகிறது. இதுவே பேரியக்க மண்டல தவம்.
இது கொஞ்சம் ஒரு 4 நிமிடம் வரையில தவம் ஏற்கலாம். சும்மா கொஞ்ச நேரம் அப்படியே கவனி. மனம் அமைதி நிலையை அடையும். அதை ஆழ்நிலை என்று சொல்லுவோம். ஆக்கினை துரிய நிலையை அமைதி நிலை என்று சொல்வோம். பேரியக்க மண்டல தவத்தை ஆழ்நிலை தவம் என்று சொல்வோம். அதை ஆக்கினை துரிய தவத்தை ஆல்பா நிலை என்றும், பேரியக்க மண்டல தவத்தை தீட்டா நிலை என்றும் சொல்லுகிறோம். நாம் இப்பொழுது பேரியக்க மண்டல தவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயக்க மண்டலம் இந்த விண் துகள்களால் ஆன இயக்க மண்டலம் எதிலே இயங்குகிறது? சுத்த வெளியில் இயங்குகிறது. அதுதான் இருப்பு மண்டலம். ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம். இது சக்தி, அது சிவம். இது டைனமிக் ஃபோர்ஸ், அது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அதான் யூனிஃபைடு ஃபோர்ஸ். அதைத்தான் விஞ்ஞானிகள் கிராவிட்டி, டார்க் மேட்டர்னு சொல்றாங்க. கருப்பொருள், டார்க்னஸ். அதைத்தான் இருட்டு என்று சொல்லுகிறோம், கருப்பு என்று சொல்லுகிறோம். அதுதான் மெய்ப்பொருள், அது சாவை மிஞ்சிய பொருள். ஆகையினால்தான் கருப்பு சாமி என்று சொல்லுகிறோம். தெய்வம், தெய்வ நிலை. அது நிலையானது, இருந்தது, இருக்கிறது, என்றும் இருக்கும். சக்தி நிலையானது அல்ல. அது இயக்கம் நிற்கிற போது சிவமாக மாறிவிடும். சிவமே சக்தியாக இருக்கிறது. அப்ப இது நிலையில்லாத சக்தி களம் என்பது நிலையில்லாதது. இது மாயை, மாறுவது, பொய். இது பொய்ப்பொருள். அதற்கு மூலமானது மெய்ப்பொருள், சத்தியம், ட்ரூத், உண்மை, மெய். இதுதான் ஆதியனும் பரம்பொருள் மெய். இப்போ அந்த மெய்ப்பொருளை நினைங்க, கருப்பா நினைங்க. அது இந்த இயக்கம்ன்றதுக்கு அப்பால் இருப்பது போல மனதை வெறிங்க. இந்த இயக்கம்ன்றதுக்கு உள்ளேயும் இருக்கிறது.
இரண்டு விண்துகள்களுக்கு இடையிலேயும் இருக்கிறது, விண்துகள்களின் மையத்திலும் இருக்கிறது. அதை இயக்கமிடத்திற்கு அப்பால் சுத்த வெளியாக மட்டும் இருப்பது போல் ஒரு பாவனை. விண் இல்லாத இடம், சுத்த வெளி, அதுதான் கும்மிருட்டு. இந்த இயக்க மண்டலத்துக்குள்ள இருப்பது இருட்டு. இங்கே விண் இருக்கிறது, விண்ணே இல்லாத இடம், சுத்த வெளி. இது விண்வெளி. இயக்க மண்டலம் என்பது விண்ணும் வெளியும், விண்வெளி. அது சுத்த வெளி. அதை பாவனை செய்யுங்க. அதற்கு ஒரு ஓமை. முட்டையில் மஞ்சள் கரு இயக்க மண்டலம், அதை சூழ்ந்து வெள்ளைக்கரு அமைந்திருப்பது போல ஒரு ஓமை. முட்டையிலே வெள்ளைக்கருக்கு எல்லை இருக்கிறது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அந்த சுத்த வெளிக்கு, கும்மிருட்டுக்கு, வெளிக்கு எல்லையே இல்லை. இதுதான் எல்லையற்ற பரம்பொருள், இதுதான் மெய்ப்பொருள், இதுதான் ஆன்மா. ஆன்மா என்றால் மெய்ப்பொருள். இதுதான் தெய்வம், இதுதான் கடவுள், இதுதான் இறைவன். இதுதான் ஆதி, அனாதி, உருவமில்லாதது. அது அறிவு. அறிவு ஒன்றே உருவமில்லாதது, அது அழியாதது, அது மெய்ப்பொருள். விண்ணும் விண் துகள்களால் ஆன ஐம்பூதங்களும் பொய்ப்பொருள். இது பொருள், அது மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருளுடைய இயக்கம்தான் ஐம்பூதங்கள். அதான் சிவம். அதுதான் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, அண்டங்களாகி, முறையாக கூடி புல்லாகி, புழுவாகி, பூச்சியாகி, ஊர்வனவாகி, கால்நடையாகி மனிதனிலே வந்து முடிந்திருக்கிறது. இந்த மனிதனுக்கு மறுமுனை ஆதி நிலை அந்த சுத்தவெளி. இந்த கருத்தோடு அது அறிவும் ஆற்றலுமாக இருக்கிறது. அது நுண் அதிர்வாக இருக்கிறது. இட்ஸ் எ குவரிங் ஃபோர்ஸ். ஆற்றல் அடக்கமாக இருக்கிறது. அது அறிவாக இருக்கிறது. அது வந்து ஒரு அணுவும் அசையாது. அணுவாக அசைவது அதுதான். சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. இந்த கருத்தோடு அந்த சுத்த வெளியை நினைங்க, கவனிங்க. எது தெய்வம் என்பது விளங்கிவிடும். அந்த தெய்வமே தான் நானாக இருக்கிறேன். அந்த இறைநிலைதான் நானாக இருக்கிறேன். அதுதான் இறைநிலை தவம். இப்ப எண்ணி பாருங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதுதான் சுத்தவெளி. இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில். இதுதான் இயற்கை. இந்த மெய்ப்பொருள் தான் அண்டங்களாகவும் அனைத்து உயிர்களாகவும் யாவையும் எவ்வுயிரும் தானாகி, அந்த மெய்ப்பொருளே கிருஷ்ணம், பெருமாள், விஷ்ணு எல்லாம் ஒன்றுதான். அதுதான் சிவம். அடிமுடி காண முடியாதது.
அதுதான் மகா பெரியது, அதுதான் ஓமையற்றது. அல்லாஹ் அதுவே பிதா. எல்லா மதங்களும் கடவுள், இறைவன், தெய்வம் என்று கூறுவது இந்த மெய்ப்பொருளைத்தான். இந்த கருத்தோடு இந்த சுத்த வெளியிலே மனம் ஒன்றி 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 பழகுற போது அந்த கும்மிருட்டு நமக்கு அகக்காட்சியாக தெரிந்துவிடும். அது அதிர்வதும் நொறுங்குவதும் துகள்களாவதும் அது விண்ணாக மாறி தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சுத்த வெளியிலே பறந்து ஓடிக்கொண்டிருப்பதை நாம் அகக்காட்சியாக காணலாம். அப்பொழுதுதான் நமக்கு உறுதிப்படும். அதுதான் சமாதி நிலை. தவத்தில் சமாதி நிலை. இந்த நிலையை அடைவதற்கு நாம் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அந்த இறைநிலையை மறவாது வாழ வேண்டும். எப்பொழுதும் எந்த பொருளை பார்த்தாலும், சடப்பொருளை பார்த்தாலும், உயிர் பொருள்களை பார்த்தாலும், எல்லா பொருளிலுமே நாம் அந்த மெய்ப்பொருளை காணலாம். தூணிலும் துரும்பிலும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்வது போல அனைத்திலும் மெய்ப்பொருளை காணுகின்றோம். இந்த அறிவு நிலையில் நான் யார் என்பது விளங்கிவிட்டது. நான் என்பது அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள். அதுவேதான் நொறுங்கி துகள்களாகி விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி நீராகி மண்ணாகி அண்டங்களாகி முறையாக கூடி ஓருயிர் தாவரம், 2 உயிர் புழு, 3 ஓரறிவு தாவரம், 2 அறிவு புழு, 3 அறிவு பூச்சி வண்டினங்கள், 4 அறிவு ஊர்வன, 5 அறிவு கால்நடைகள், இறுதியாக 6 அறிவு பெற்ற மனித சமுதாயமாக வாழ்கின்றோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எதற்காக இந்த மெய்ப்பொருள் வந்தது? மனிதனாக வந்தது. அது உடல் எடுத்து வந்திருக்கிறது. விலங்கினுடைய உடலிலிருந்து மனித உடல் வேறுபட்டிருக்கிறது. இது தொழில் செய்து இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுகிற, தொழில் செய்வதற்கு ஏற்ற ஒரு உருவ அமைப்பு. இந்த இயற்கையை ரசிப்பது, உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தி ரசிப்பது, அந்த அறிவு சிறப்பு. அதுதான் 6வது அறிவு. தொழில் அறிவும் இயற்கையை ரசிக்கும் அறிவும் 6வது அறிவு. இப்போ பாருங்க, நாம் எதற்காக வாழுகிறோம்? இப்படி எல்லோரும் வாழணும். தன்னை அறிந்து பொருள் ஈட்டி கூடி அதை அந்த பொருளை ஈட்ட தெரியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கும் பகிர்ந்தளித்து, நாமும் சிக்கனமாக செலவு செய்து வீண் செலவு, ஆடம்பர செலவுகளை தவிர்த்து பிறருடைய தேவையை மதித்து நம்முடைய தேவைகளை கட்டுப்படுத்தி கொண்டு வாழுகிற போது இந்த ஒவ்வொரு மனிதனும் பொருள் வளத்தோடு வாழ்வான். எந்த குடும்பத்திலும் பொருள் பிரச்சனை இருக்காது. ஒரு நாட்டில் பொருள் பிரச்சனை இருக்காது. இன்னொரு நாட்டினுடைய பொருளை பறிக்க வேண்டியதில்லை. போர் நிகழவே நிகழாது. யாதும் ஊரே யாவரும் கேளு. நம்ம எல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு சகோதரர், எல்லோரும் ஒரே தாய் தந்தருடைய பிள்ளைகள். இங்கே சாதி வேறுபாடு இல்லை, செய்தொழில் வேறுபாடு இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். இந்த தொழிலின் அடிப்படையில் தானே
மக்களை வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள். பொருளை உற்பத்தி செய்பவனை உழைப்பாளி என்று சொல்லுகிறோம், அதை சூத்திரன் என்று சொல்லுகிறான். பொருளை விற்பவனை வியாபாரி வைசியன் என்று சொல்லுகிறோம். பொருள் உற்பத்தி, வாணிபம், நிர்வாகம், சேவை, இதெல்லாம் சத்திரியன் என்கிறோம், பிராமணன் என்கிறோம். தொழில், யாரும் எந்த தொழிலும் செய்யலாம். தொழில் மாறுகிறது. சாதி எங்கே இருக்கிறது? எல்லோரும் ஒரே இனம். மொழியின் பெயரால், சாதியின் பெயர், தொழிலின் பெயரால், தேசத்தின் பெயரால் ஏன் மனிதர்களை வேறுபடுத்தி பார்க்கிறோம்? இது அறியாமை. இந்த சம உணர்வு மலர்கிற போது இங்கே சமுதாயத்தில் போர் இருக்காது, பொருள் பிரச்சனையே இருக்காது. ஒருவருடைய உரிமையை இன்னொருத்தர் பறிக்க மாட்டார்கள். அப்ப காவல் நிலையத்தில் புகார் இருக்குமா? நீதிமன்றங்களிலே வழக்கு இருக்குமா? ஏழைகள் இருப்பார்களா? இலவசத்தை தேடி ஓடுவார்களா? ரேஷன் கடைக்கு போவாங்களா? ரேஷன் கடை இருக்குமா? பசி, அன்னதானம், இலவசமா சோறு போடுறாங்க, மக்கள் ஓடுகிறார்கள். ஏன் இந்த நிலை? அன்பு இல்லை, ஆன்மீக அறிவு இல்லை, உயிர்மநேய அறிவு இல்லை. இப்படி தவம் செய்து சிந்திக்கும் வயதை அடைந்தவர்களெல்லாம் இந்த மெய்ஞானம் பெற முடியாதா? தியானம் செஞ்சு பெற முடியாதா? முடியும். அன்பு மலர்ந்து விடும். இங்கே பொருள் பிரச்சனை தீந்துரும், உறவு பிரச்சனை தீந்துரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, வழக்கு குடும்ப நீதிமன்றத்திலே வழக்குகள் வருமா? குடும்பத்திலே அமைதி இல்லை. இந்த உயிர்ம நேய அறிவு தவம் செய்தவர்களுக்கு கிட்டிவிடும். குடும்பத்தில் அமைதி வந்துவிடும். ஒருவரை ஒரு மதித்து ஒத்து உதவி வாழ்வார்கள். அங்கே சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற அந்த பண்பு இயல்பாகிவிடும். குடும்பத்திலே அமைதி, சமுதாயத்திலே அமைதி, உலகத்திலே அமைதி, தனி மனிதனுக்கும் மன நிறைவு. இவனுக்கு தான் தனது என்ற ஆணவம் அழிந்துவிடும். தன்முனைப்பு, அதாவது இயற்கையிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் தன்னை வேறாக கருதுகிற மனப்பான்மை மாறி ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நாமெல்லாம் சக உதரர்கள், சகோதர சகோதரிகள், ஒரு வயிற்று பிள்ளைகள். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அந்த இறைவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம், யூனிவர்சல் லவ் வந்துடும். அப்போ இவனுக்கு துன்பம் இருக்குமா? இந்த உலக இன்பங்களை பேராசைப்பட்டு பொறாமைப்பட்டு பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டான். இவனும் ஏதோ நான் உடல், நான் கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, நீ நித்திய ஜீவன். உனக்கு மரணம் இல்லை, உனக்கு சாவில்லை. அப்படியானால் நான் எந்நாளும் வாழ்கின்றேன். இந்த உண்மை தெரிந்தால் இந்த புலன் இன்பங்களுக்கு பேராசைப்பட்டு உண்ணுதல், உழைத்தல், உறங்குதல், உடலுறவு கொள்ளல், எண்ணுதல், பொருளுக்கும் புலனின்பத்திற்கும் பேராசைப்பட்டு இந்த ஐந்தில் மனிதன் அளவு முறை மீறுவானா? பிறருக்கு துன்பம் தருவானா? இரண்டொழுக்க பண்பாடை மீறுவானா? ஐந்தில் அளவு முறை மீறுவானா? மீற மாட்டான். அப்படியானால் அவன் உடல் நலத்தோடு வாழ்வான். இந்த உடம்பிலே வாழ்வது யார்?
நான் யார்? நான் என்பது அறிவு, சுத்தவெளி, மெய்ப்பொருள். அதுவேதான் உடலாகி, உடலுக்குள் உயிராகி, உயிருக்குள் அறிவாக நான் தான் வாழுகிறேன். அது யார்? மெய்ப்பொருள். உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. நான் பிறக்கும்போது தீயவினை பதிவுகளோடு பிறந்திருக்கிறேன். நான் 5 அளவு முறை மீறியும் பிறர் வளம் பறித்தும் செய்த பாவ பதிவுகளோடு வந்திருக்கிறேன். அந்த பாவ பதிவுகளுக்கு எனக்கு துன்பம் வரும், நோய் வரும். அப்படியானால் நான் 5 அளவு முறை மீறினேன், இனி 5 அளவு முறை காக்க வேண்டும். ஆனாலும் அதை முழுமையாக நான் காக்க முடியாது. ஆகையினால் என் உடலிலே ரசாயன குழப்பங்கள் வரும், சத்துக்கள் குறையும், கழிவுகள் தேங்கும். அந்த சத்துக்கள் குறைவை நிறைவு செய்வதற்குத்தான் நான் காயக்கல்ப பயிற்சி செய்ய வேண்டும். கழிவுகள் தேங்காமல் நாள்தோறும் வெளியேறுவதற்கு நான் உடல் பயிற்சி செய்ய வேண்டும். நான் 2 ஒழுக்க பண்பாட்டையும் கடைப்பிடிக்கணும். தவமும் செய்ய வேண்டும். மனதை நான் எப்பொழுதும் அமைதி நிலையிலே வைத்திருக்க வேண்டும். அப்படி உடல் பயிற்சி செய்து, காயக்கல்ப பயிற்சி செய்து, தவமும் செய்து, மனதை அமைதியில் வைத்திருந்து 5 அளவு முறை காப்பதிலும் 2 ஒழுக்க பண்பாட்டை கடைப்பிடிப்பதிலும் நான் விழிப்போடு செயல்படுகிற போது எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய்கள் எளிதாக குணமாகும். நோய் வராமலும் காத்துக்கொள்ள முடியும். முன் செயலால் வந்த நோய்களை நான் மருத்துவம் செய்தும் புண்ணியம் செய்தும் தணிக்க முடியும். ஒரு நாள் துன்பம் இல்லாமல் வாழ்வேன், எனக்கு துன்பமும் இல்லை சாவும் இல்லை என்று பாரதி சொல்வது போல ஒரு நிலையான நிலைத்த இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு சாத்தியம். எல்லோரும் இன்புற்று வாழலாம். இந்த அறிவு நிலையில இருந்து இப்ப நாம் இந்த சுத்த வெளியை நினைத்து கொண்டே இந்த உண்மையெல்லாம் விளங்கி கொண்டோம். எப்படி விளங்கி கொண்டோம்? அந்த பேரறிவே நமக்கு சொல்லுகிறது. இதான் இன்ட்யூஷன். மகரிஷி சொன்னதை அந்த சமாதி நிலையில் நமக்கு சொல்லுகிறது. இப்பொழுது நான் சொன்னதையெல்லாம் இறைநிலையே சொல்வதாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். இறைநிலைதான் சொல்லுகிறது. இந்த சமாதி நிலையில நான் தான் அனைத்துமாக இருக்கிறேன், ஏன் வாழுகிறேன், எப்படி வாழ வேண்டும், அதுதான் அன்பு மலர்ந்து விடும். ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளை கடைபிடித்து வாழ்வோம். இதுதான் இறை உணர்வும் அறநெறியும். அது அன்பு. இறை உணர்வு பெற்றால் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. அன்பின் வெளிப்பாடுதான் ஒழுக்கம், கடமை, ஈகை. ஒழுக்கம் என்பது தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழ்வது. அதாவது 5 அளவு முறை காத்தும் 2 ஒழுக்க பண்பாடை கடைப்பிடித்தும் வாழ்வது ஒழுக்கம். உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செய்து தவமும் செய்து வாழ்வது ஒழுக்கம். அது உடல் நலத்திற்கு. சமுதாய நலனை முன்வைத்து கடமை உணர்வோடு உழைத்து பொருள் ஈட்டி, தேவையான பொருளை ஈட்டி அறவழியில் செலவு செய்து வாழ்வது கடமை உணர்வு, ஈகை உணர்வு. பிறருக்கு துன்பம் தராமலும் இன்முகத்தோடு இன்சொல் பேசி, யாருடைய உடலுக்கும் துன்பம் தராமலும் பொருள் பறிக்காமலும் உடலை தாக்காமலும் கொலை செய்யாமலும் பிறரை மதித்து போற்றி வாழ்வது ஈகை உணர்வு வாழ்வு. இப்பொழுது நமக்கு இறை உணர்வும் பெற்றுவிட்டோம், அறநெறிகளும் நமக்கு விளங்கிவிட்டது. அன்பு மலர்ந்ததால் அன்பு மரணம் உடைத்தாய் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. நாம் அறிவில் முழுமை பெற்றுவிட்டோம், மெய்ஞானம் பெற்றுவிட்டோம். தவத்தை நிறைவு செய்ய போகிறோம். அப்படியே மீண்டும் பேரியக்க மண்டலத்துக்கு வாங்க. இயக்க மண்டலம்
நட்சத்திரங்கள் வரையில மனதை விரித்து விண்கல தவம் செய்கிறோம். அப்படியே சுருங்குங்க. சூரியன் வரைக்கு சுருங்குங்க. மேலும் சந்திரன் வரையில சுருங்கி வாங்க. தோத சங்கம் வாங்க. உச்சந்தலையில் துரிய தவம். இப்போ இதே உயிராற்றலை உடல் முழுவதும் கவனிப்போம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மனதை விரித்து உடல் முழுவதும் உயிராற்றலையே கவனிங்க. எல்லா பரு உடலும் நுண்ணுடலும் விண் துகள்களால் ஆனது, உயிர் துகள்களால் ஆனது. அந்த உயிருடலையே கவனிங்க ஒரு நிமிடம். இப்பொழுது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும் உயிரணுக்களிலும் உயிராற்றல் திணிவு பெறுகிறது. சீவகாந்தம் திணிவு பெறுகிறது. உடல் உறுப்புகளால் ஆனது, உறுப்புகள் செல்களால் ஆனது. இப்போ ஒவ்வொரு செல்லும் முழு திறனோடு இயங்குகிறது. எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைகிறது. உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. அதான் உடல் தூய்மை. உள்ளம், நான் யார் என்று தெரிந்து கொண்டேன். அனைவரும் நானே. இங்கே 6 குணங்களும் அழிந்து விட்டது. மனம் தூய்மை பெற்று விட்டது. உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்து விட்டது. இப்போ சங்கல்பம். நமக்கு என்ன வேண்டும்? நாம் நினைப்பது நடக்கும். அதுதான் சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். 3 முறை சங்கல்பம் சொல்லிக் கொள்ளுங்கள். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நடக்கும். நினைப்பது நடக்கும். இனி வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துங்க. அவர்களும் இதுபோல் வாழணும். உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடும் வாழணும். இந்த எண்ணத்தோடு வாழ்க்கை துணையை வாழ்த்துங்கள். அதே எண்ணத்தோடு பெற்ற குழந்தைகளை வாழ்த்துங்கள். குழந்தைகள் ஒவ்வொருவராக நினைந்து வாழ்த்துங்க. அதுபோல் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துங்கள். நெருங்கிய உறவினர்கள், தாய் வழி, தாய் தந்தை, அந்த இடத்துல தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், மனைவி வழி உறவுகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் வழி உறவுகள். குழந்தைகளுக்கு வாழ்க்கை துணை இருக்கும், பேர குழந்தைகள் இருப்பாங்க. எல்லாம் வாழ்த்துங்க. இன்னும் நண்பர்கள், உறவுகள் அல்லாம சமுதாய உறுப்பினர்கள், நண்பர்கள், நமக்கு உதவுகிறவர்கள், நண்பர்கள், நாம் துன்பமில்லாமல் வாழ உதவுகிறவர்கள், இன்பத்திலே பங்கு கொள்கிறவர்கள், துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கு கொள்கிறவர்கள் தான் நண்பர்கள். அத்தகைய நண்பர்களை வாழ்த்துங்கள். தொழில்துறையிலே தொடர்புடையவர்கள், அவர்களை வாழ்த்துங்க. அவர்களுடைய உழைப்பு நம்முடைய பொருள் வளத்திற்கு உதவுகிறது. இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துங்கள். நம்முடைய வினைப்பயன், நமக்கு துன்பம் தருபவர்களும் நம்முடைய வினைப்பதிவை போக்குகிறவர்கள். நமக்கு துன்பத்தை தந்து நம்முடைய வினைப்பதிவை அவர்கள் வாங்கி கொண்டார்கள்.
நம்முடைய பாவ பதிவை அவர்கள் சுமக்கிறார்கள். டிரான்ஸ்ஃபர்டு. நம்முடைய கர்மாவை வாங்கி கொண்டவர்களை வாழ்த்த வேண்டாமா? அவர்களும் மனம் திருந்தி வாழணும். அவர்கள் இந்த கர்மாவை போக்குவார்கள். நம்மிடமிருந்து வாங்கிய கர்மாவை அவர்கள் நல்லதை செய்து கழிக்கட்டும். வாழ்த்துவோம் அவர்களை. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுவோம். இந்த ஆன்மீக வாழ்க்கை முறையை, வாழ்வியலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற வேதாத்திரியத்தை ஆசான் அவர்களின் வேதாத்திரியம் ஒன்றுதான். வேதாத்திரி வேறு, வேதாத்திரியம் வேறு அல்ல. ஆசான் அருள் தந்த அவர்கள் அருளிய வேதாத்திரியம் அதை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம், அகில உலக பயிற்சி மையம், ஆழியாறு அறிவு திருக்கோயில், ஆங்காங்கு உள்ள இந்த காட்பாடி அறிவு திருக்கோயில் உட்பட அறக்கட்டளை உட்பட உலகில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகளும் இதோடு இணைந்துள்ள தவ மையங்கள் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு கடைபிடிக்க வேண்டிய இரண்டொழுக்க பண்பாட்டை 3 முறை சொல்லிக் கொள்வோம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியில்லை. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியில்லை. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியில்லை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி உலக நல வேட்பு. அதை சொல்லுகிறேன். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் உலகில் ஓர் வகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வட்டார நன்மை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. மலை வேட்பு. ஏரி குளம் கிணறு மாறி அளவாய் பொழிக மக்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் மாறி அளவாய் பொழிக மக்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம். அன்பானவர்களே, இப்பொழுது ஒரு சில வாழ்த்துக்கள் இருக்கின்றது. அந்த வாழ்த்தை கூறி நிறைவு செய்வோம்.